2001ல தோனிக்கு சச்சினோட கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகர்தலால் அப்படிங்கிற ஒரு ஏரியால கிடைக்கும். அகர்தலாங்கிற ஏரியாவுக்கு போகணும்னா தோனி இருக்கிற இடமா ராஞ்சி, ராஞ்சில இருந்து அகர்தலால் போகணும்னா ராஞ்சில இருந்து கொல்கத்தா வந்து அங்கிருந்து ஃபிளைட் பிடிச்சி அகர்தலால் போக முடியும். ஆனா இவருக்கு ஃபிளைட்டுக்கோ அங்கிருந்து பஸ் டிராவலுக்கோ இவருக்கு காசு இல்லை. ஸோ இவங்களோட அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா அங்கங்க எல்லா இடங்களையும் கடன் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு தோனியும் அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொல்கத்தாவுக்கு ஒரு கார் பிடிச்சி போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க அகர்தலால் போக வேண்டிய பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இதை கேட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடாரு. ஆனா தோனி ரொம்ப தன்னம்பிக்கையோட தான் அப்பா கிட்ட போய் சொல்றாரு, இந்த வாய்ப்பு விட்டா என்ன, இதை விட்டா எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நான் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆவேன்னு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு அதுல பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனா இதை சொல்லி கரெக்டா 10 வருஷம் கழிச்சு அவர் 2001ல இதை சொல்றாரு. 2011ல அவர் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆற மட்டும் இல்லாம சச்சினே தன்னோட கேப்டன்சி கீழே விளையாடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம வேர்ல்டு கப்பை வாங்கி சச்சின்டே கொடுக்காரு.